ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சார் ஒரு நிமிஷம், நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போயிடாதீங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க. ஐயோ கடவுளே, பவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்கா. 2 உசுருக்கும் எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணுமா? ஹலோ, சொல்லுங்க தாத்தா. சந்தோஷ், நம்ம பவி கீழே விழுந்துட்டா. என்ன? பவி கீழே விழுந்துட்டாளா? எங்க? எப்ப விழுந்தா? என்ன தாத்தா சொல்றீங்க? டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்கடா. எனக்கு பயமா இருக்குடா. நீ உடனே புறப்பட்டு வாடா. சரி சரி, நான் வரேன். எங்க வந்த? இன்னும் அவ சாவல, அவ்வளவுதான். இப்ப சந்தோஷமா? பவிக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆக கூடாது. கடவுளே, நீ ஏன் உயிரை எடுத்துக்கிட்டாவது பவியோட குழந்தையை காப்பாத்து. லட்சுமி, நீதம்மா எங்க குடும்பம். நாங்கெல்லாம் ஒண்ணு நம்பிதானமா இருக்கோம். நீ அதை புரிஞ்சுக்காம பண்றதா என்னால தாங்க முடியல. பவிக்கு ஒண்ணும் ஆக கூடாது சாமி. எல்லாம் விதிமா. நீ என்ன பண்ண முடியும்? பாவம், ஆசாசியா வளர்த்த புள்ள விட்டுட்டு போனதுங்கப்பா. என்னோட குழந்தை ஒண்ணும் விட்டுட்டு போல. அவன் நல்லாதான் இருப்பான், அவன் உயிரோட தான் இருக்கான். அதே மாதிரி பவிக்கு ஒண்ணும் ஆகாது, பவியோட குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. வலிக்கு பெயின் கில்லர் கொடுத்திருக்கேன். அவங்க தூங்குறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எழுந்ததும் நீங்க போய் பாருங்க. பவியோட குழந்தை அத பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்கேன். ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சார், இந்த மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி பிடிவாதமா கிளம்புனேன். என்ன போக விடாம தடுக்க ஓடி வந்த பவி கீழே விழுந்துட்டா. என்னாலதான். என்ன மன்னிச்சுடா. என்னம்மா இதுக்கெல்லாம் போய்? தாத்தா, பவி இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? குழந்தைக்கு ஏதாவது? டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. நீ தைரியமா இரு. என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டானேன்னு நினைச்சு நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல குட்டி. பவிய நான் கவனிச்சிருக்கணும். ஆனா நான்
நான் சுயநினைவிலேயே இல்ல. நீ பவி அவளுக்கு பிறக்கிற குழந்தை அதான் என் உலகமே. அம்மா விடுங்கம்மா. டாக்டர் பவி இப்ப எப்படி இருக்கா? பயப்படாதீங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டேன், குழந்தைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க இப்ப அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ, It's ரொம்ப okay. தேங்க்ஸ் டாக்டர். நன்றி டாக்டர். அம்மா நீங்க ஏமா அப்படி இருக்கீங்க? பவிக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்மா, அதுவும் ஒன்னும் ஆவல இல்ல. இங்க பாருங்க, நீங்க இப்படி மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருக்கணும், சரியா? அம்மா அப்புறம் ஹரி சார். குட்டி, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். திரும்பவும் என்கிட்ட அத பத்தி பேசாத. இப்போதைக்கு நீங்க தான் எனக்கு முக்கியம், வேற யாரும் இல்ல. இல்ல லட்சுமி, கொஞ்சம் இத பத்தி நிதானமா அப்பா யோசிமா. ப்ளீஸ் பா, இனிமே என்னோட குடும்பம் தான் எனக்கு முக்கியம். வேற எதை பத்தியும் யார் பத்தியும் என்கிட்ட பேசாதீங்கப்பா. லட்சுமி, ம், ஆமா காலையில நீ எங்கம்மா போயிட்டு வர? இன்னைக்கு புரட்டாசி கடைசி சனிக்கிழமை, அதான் பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். பவி, மணி என்ன ஆகுது? நீ ஏன் இப்படி இருக்க? போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா போ. இன்னைக்கு நிறைய சமைக்கணும், விரதமா இருக்கோம்ல அதான். ஆ? ஓ அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு வீட்ல வடை பாயசத்தோட செம்ம விருந்திருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி நீ முதல்ல குளிச்சிட்டு வந்து பாலை குடி. கர்ப்பமா இருக்கும் போது இப்படி காலையில வெறும் வயித்தோட இருக்க கூடாது. ம். அப்பா, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன், நீங்க குடிங்க. சரிம்மா சுகர் பேஷண்ட் நீங்க, நேரத்துக்கு எல்லாம் சரியா சரிம்மா, சாப்பிடணும். வந்துடுறேன். ஆமா, குட்டி எங்க? அவனா ஏதோ ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வெளிய போயிருக்கான் அத்தை. மத்தியானம் சாப்பிட வந்துருவான். என்ன சொல்ற? நீ இப்படி இருக்கிற நேரத்துல உன்னை விட்டுட்டு எங்க போறான் அவன்? சின்ன புள்ளையாவே இருக்கான் அவன். இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா ஆக போறான். பொறுப்பு வர வேண்டாம்? வரட்டும். விடுமா, சின்ன பையன் தானே, குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடுமா. இல்ல, இப்ப இருக்கிற இதே பழக்கம்தான் நாளைக்கு குழந்தை பிறந்தப்புறமும் வரும். இதெல்லாம் ஆரம்பத்திலே கண்டிக்க வேண்டிய விஷயம். எல்லாமே நீங்க குடுக்கற செல்லந்தான். அவன் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து அவனை நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்க. சரி சரி, அவன் ஏதோ இன்டர்வியூக்கு போயிருந்தான்ல, என்னாச்சு? எப்ப வேலை வருமா? அது அந்த வேலை அவனுக்கு பிடிக்கலன்னு வேற வேலை ட்ரை பண்றேன்னு சொன்னான். என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கிடைச்ச வேலை அவன் பிடிக்கலன்னு சொல்லிருக்கான், அதை கேட்டுட்டு நீயும் சும்மா இருக்க? இது பாரு, குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள குழந்தை பெருசாயிடுவான். ஆஸ்பத்திரியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ்னு போயிட்டே இருக்கும். ஏகப்பட்ட செலவு இருக்கு. மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழணும்னாலே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் லட்சத்துல சம்பாதிச்சாதான் முடியும். அசால்ட்டா இருக்காம சீக்கிரமா நல்ல சம்பாதிக்கிற வழிய பாருங்க, சரியா? என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உங்க 2 பேருக்கும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? irresponsible couples. தாத்தா நீங்களுமா? Lakshmi is back to form. அமைதியா இருந்த என் வாழ்க்கைய புயல் அடிச்ச மாதிரி சின்ன பின்னமாக்கிட்டியே. பாவி பாவி, நல்லவ மாதிரி வேஷம் போட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டையே ஏமாத்தி இருக்க. நானும் உன்னை நம்பினேன். என் வாழ்க்கையில வர கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் என் கூட துணையா இருப்பேன்னு மனசார நம்பினேன். என்னை இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியே.
பச்சை புள்ள. பாவம், அவன் என்ன பண்ணா? ஈவு இறக்கமே இல்லாம அவனை போய் கொல்ல எப்படி மனசு வந்துச்சு? அந்த பாவம் உன்னை சும்மா விடாது, நாசமா போயிடுவ நீ. என் புள்ள தண்ணியில விழும்போது எப்படியெல்லாம் துடிச்சானோ. ஐயோ, உன்னை எல்லாம் 100 முறை தூக்கல போட்டா கூட என் ஆத்திரம் அடங்காத. படுப்பாவி, இப்படி என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கதான் திட்டம் போட்டியா? நான் வயிறெறிஞ்சு சொல்றேன், என் புள்ள செத்த மாதிரியே நீயும் காணா போனமா போயிடுவ. நீ காணா போனமா போயிடுவ. பாவம் உன்னை சும்மா விடாத. அத்தை, வா உட்காரு. அத்தை, என்னாச்சு அத்தை? ஒண்ணும் இல்ல. அங்க வருவீங்கன்னு நானும் தாத்தாவும் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். வாங்க அத்தை, சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல, ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் வரேன். என்னாச்சு அத்தை? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நல்லா தானே இருக்கீங்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, பசிக்கல, அவ்வளவுதான். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். அத்தை, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஹரிசரை நினைச்சுதானே இப்போ வருத்தப்படுறீங்க. அவரை நீங்க வெளியே வெறுத்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அத்தை. பவி, அந்த ஆள் என்னோட புள்ளைய கொன்னு இருக்கான். அந்த ஆள் மேல எனக்கு எப்படி பாசம் வரும்? ஏரியில தூக்கி என்னோட குழந்தைய அவன் வீசி இருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கொலைகாரன். அத்தை, என்ன அத்தை நீங்க பாட்டுக்கு போட்டே அதெல்லாம் இவ்வளவு சாப்பிட முடியாது. அதெல்லாம் சாப்பிட முடியும். இன்னொரு ஜீவனை சுமக்கிறல, உனக்கு தான் நல்லது. ஒழுங்கா சாப்பிடு. ஐயோ, ஒழுங்கா சாப்பிடு பவி. ஐயோ அத்தை. அப்பா, என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறீங்க? நல்லா சாப்பிடுங்கப்பா. இல்லம்மா, இதுவே எனக்கு போதுமா. நான் வயசானவம்மா. என்ன வயசானவன்றீங்க? அத்தை, விடாதீங்க அத்தை. தாத்தா எப்பவும் இப்படிதான். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அப்பா, எனக்கு வேணாம். எந்திரிக்க கூடாது. உட்காருங்க, நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இவ்ளோ போட்டியம்மா? சாப்பிடுங்க, மெதுவா சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்க. நானும் சாப்பிடுறேன். நீங்க எங்களை ஏமாத்தலாம், அத்தை ஏமாத்த முடியாது, பாத்தீங்களா? என் புள்ளைய கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் லட்சுமியோட வாழ்க்கை போராட்டமாவே இருக்கு. ஒரு சராசரி குடும்ப பொண்ணா அவ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே இல்லை. ஆம்பளைங்கன்னு இந்த குடும்பத்துல இருக்கிற நாங்க தான் அவ உழைப்ப சுரண்டி தின்னுட்டு இருக்கோம். அவளும் ஒரு மனுஷிதான், அவளுக்கும் ஒரு மனசு இருக்கு. அவளுக்கும் தனிப்பட்ட ஆசை, கனவு எல்லாம் இருக்கு. அதுக்கும் இடம் கொடுக்கணும்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லை. நாங்க மட்டும் இல்ல, இங்க பெரும்பாலான ஆம்பளைங்க அவங்க வீட்டு பொம்பளைங்களை இப்படிதான் நடத்துறோம். ச்சே, என்ன ஜென்மம் நாமெல்லாம். ஒரு குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற ஆணி வேறே பொண்ணுதான். அத உணர எனக்கு இத்தனை காலம் இருக்கு. எப்படி இருந்த வீடு, இந்த வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் அவதான் வச்சிருந்திருக்கா. அதான் அவ முகம் ஆடினதும் இந்த வீடே இருண்டு போச்சு. நாம பண்ண கொடுமைக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும்னா அது லட்சுமிக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான். என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே கடமை அதுதான். எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றணும், நிறைவேற்றணும், நிறைவேற்றுறேன். என்ன தாத்தா, ஏதோ பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் நம்ம லட்சுமிய பத்தி தான். தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற மாதிரி தான். அவளுக்கு நல்லது நடக்கும் போதெல்லாம் அதுக்கு தடையா இருந்துட்டு இப்ப கடந்து துடிக்கிறேன். தாத்தா,
எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் எல்லாமே நாம ஆசைப்பட்ட மாதிரியே மாறும்னு தோணுது. கலாச்சாரம், பண்பாடு, சொசைட்டி எங்க மானம் போயிடும்னு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஜென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு வில்லனாவே இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்ல நீங்க, சந்தோஷ் 2 பேருமே அத்தைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க, எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் சரியாகி அத்தை சந்தோஷமா இருக்க போறாங்க. வயிற்று புள்ளக்காரி, நீ சொல்றது அப்படியே நடக்கணும். ஆனா எனக்கு என்னமோ லட்சுமி நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது அவ நார்மலா இருக்கிற மாதிரி தோணலையே. இல்ல தாத்தா, அத்தை நார்மல் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க நடவடிக்கையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் அவங்க பழைய லட்சுமி ஆயிடுவாங்க. அதே அளவு மாற்றம் என்னோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் தானே காரணம். அதுக்கு கௌரவப்படுத்துற விதமா இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு என் கையால போட போறேன். மேடம், என்ன ஞாபகம் இருக்குங்களா? இந்திராணி, எப்படி இருக்கீங்க? பேரு கூட மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். அதுக்கப்புறம் உங்க பசங்க யாரும் பிரச்சனை பண்ணலையே? இல்ல மேடம், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். இந்த வயசுல கல்யாணமா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நான் தயங்கினப்போ நீங்க தான் எனக்கு தைரியம் கொடுத்தீங்க. அதை நம்பிதான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் மேடம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மேடம். அன்னைக்கு இருந்த பரபரப்புல நாங்க உங்களுக்கு சரியா கூட நன்றி சொல்ல முடியல. அன்னைக்கு எங்க பசங்க கல்யாணத்துல பிரச்சனை பண்ண போது சரியான நேரத்துல ஹரி சார் போலீஸோட வந்து எங்களை காப்பாத்திட்டாரு. அவருக்கு ரொம்ப தங்கமான மனசு மேடம். நாங்க சாமி கும்பிடும் போதெல்லாம் உங்க 2 பேருக்கும் சேர்த்துதான் மேடம் கும்பிடுவோம். விதிய பாத்தியா பாவி, இவங்க சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா இவங்க சேர முடியாம போயிடுச்சு. எப்படியாவது லட்சுமிய ஹரியோட சேர்த்து வைக்கணும்னு என் மனசு அடிச்சுக்குது. ஆனா அதுக்கு சாத்தியம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியல. தாத்தா, நம்பிக்கையை இழக்காதீங்க. நல்லது பண்றவங்களுக்கு சோதனை வரதான் செய்யும். ஆனா அது கொஞ்ச காலம்தான். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, அத்தை கண்டிப்பா ஹரிசரோட சேருவாங்க. அன்னைக்கு ஹரி சார் இங்கதான் இருக்கிறதா சொன்னாரு. அவர் இல்லைங்களா? இல்ல. அபி, லட்சுமி கிட்ட ஹரிய பத்தி பேசுறாங்க. பாவம், அவங்களுக்கு இங்க நடந்தது தெரியாது. லட்சுமி இப்ப சந்தோஷமா இருக்கா, அதை கெடுத்துற வேணாம். நீ போய் பேச்ச மாத்து. போ. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க கணவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு? நல்லா இருக்காரு மேடம். அத்தை, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, நம்ம எல்லாரும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். யாரு என்ன சொன்னாலும் அந்த ஆள் ஒரு கொலைகாரன், அதை மறக்க முடியாது. ஐயோ, இது ஹரிசர் ஆடின பாட்டாச்சே. அதான் அத்தை கேட்டு அப்படியே நிக்கிறாங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர்றது நல்லது இல்லையே. அத்தை, இங்க சாம்பார் கேட்டாங்கல்ல, சாம்பார் கொடுங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. கொடுங்க. அத்தை போடுங்க. அத்தை என்னங்க ஊத்துங்க. வேற ஏதாவது வேணும்னா கூட கேளுங்க. சரி பவி. லக்ஷ்மி மேடம், உங்க கைப்பக்குவம் பிரமாதம். சாம்பார்னா இப்படிதான் இருக்கணும். இதுக்காகவே உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரணும்னு தோணுது. மேடம், ரீசெண்டா என் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன்ல இதே டேஸ்ட்ல சாம்பார் சாப்பிட்டேன். அச்சஸ் எல்லாம் அப்படியே அதே டேஸ்ட் மேடம். அங்க சமைச்ச செஃப் பேரு கூட
அவர் பேர் என்னமோல மிஸ்டர் ஹரி. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப ஹரினா சொன்னீங்க, நீங்க ஹரிசரை பத்தியா சொன்னீங்க? ஐ திங்க் ஹரிசரை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹரிசரை பாத்தீங்களா நீங்க? எங்க பாத்தீங்க? எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்களேன். இங்க பாருங்க, குழம்பு கேக்குறாங்க, பொரியல் கேக்குறாங்க. இந்த பக்கம் வாங்க, என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சொல்லுங்களேன். ஹரிசர் வாங்க. என்ன நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்கோம். ஏதோ அவங்கதான் தெரியாம பேசுறாங்கன்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தும் பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ பவி, என்ன இப்படி சொல்லிட்ட? ஹரிசரை பார்த்தா அக்கா ஹாப்பியா அவங்க தான். ஒன்னும் வேண்டாம். சாரி. அக்கா என்னாச்சுக்கா? அத்தை ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடுங்க. அத்தை என்னாச்சு பாருங்க. அத்தை என்ன மேடம், இல்ல ஒண்ணும் இல்ல. என்னாச்சு மேடம்? என்ன செய்யுது? ஒண்ணும் இல்ல, சும்மா உடம்பு கொஞ்சம் முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். நீங்க எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னாச்சு? உட்காருங்க உட்காருங்க, சாப்பிடுங்க ப்ளீஸ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அத்தை என்னாச்சு அத்தை? இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீ கொஞ்சம் பாத்துக்கோ. ம். அத்தை சாரி, எனக்கு தலை வலிக்குது, என்னால பதில் சொல்ல முடியல. ப்ளீஸ் என்னை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அத்தை என்னத்த? அத்தை என்னாச்சு லட்சுமிக்கு? சார், என்னாச்சு பவி? ஐம் ரியலி சாரி சார். இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணா அத்தை மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகும்னு நினைச்சே பார்க்கல சார். நோ ப்ராப்ளம் பவி, அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு நல்லா புரியுது, மத்தவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நீங்க அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. எனி ஹெல்ப் யூ கேன் கால் மீ. தேங்க்யூ சார். ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாரும் கிளம்பலாம், போலாம். சரி வாங்க போலாம். வரேன் பவி, வரேன் சார். வாங்க. அப்ப நாங்க வரோம் பவி. வரோம் சார். மேடம். நீங்க என்ன பண்ணாலும் இனி லக்ஷ்மி இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு இந்த நோய் அதிகமாகி அபார்ட்மெண்ட்டே பரிதாபப்படுற மாதிரி ஆக போறா பாருங்க. பவி, அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை முறுக்கு சுடலான்னு வந்தேன் அத்தை, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. குடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ இல்ல அத்தை, தீபாவளி வருதுல்ல, அதான் ஏதாவது பலகாரம் பண்ணலான்னு யோசிச்சேனா, சரி அதான் ஃபர்ஸ்ட் முறுக்கு சுடலான்னு ஆரம்பிச்சேன். ஆனா எதுவும் சரியாவே வர மாட்டேங்குது, உடஞ்சு உன்னை யார் இப்ப இதை செய்ய சொன்னா? என்கிட்ட கேட்டா நான் இதை பண்ண மாட்டேனா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இத பாரு, பிரெக்னெண்டா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? புள்ள தாச்சி பொண்ணு தானே, போய் ரெஸ்ட் எடுப்போ. நான் பண்றேன், நீ போ போ.
நீ போ தள்ளு, ரெஸ்ட் எடுப்போ, நான் பாத்துக்கிறேன். போ. என்னடா புதுசா பாக்குற? என்ன உங்க முகத்துல இப்போ ஒரு தெளிவு தெரியுதுமா. நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததா பவி என்கிட்ட சொன்னா. சாரிமா, என்னாலதான் வர முடியல. அதெல்லாம் இருக்கட்டும்டா. என்ன பாக்குறதுக்கு என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அபார்ட்மெண்டே பார்த்து அசந்து போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன எப்படி புகழ்ந்தாங்க தெரியுமா? எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க ஒவ்வொருத்தரோட குரலை வச்சு அவங்க யாரு, அவங்க பேர் என்னன்னு நான் சொன்னேன். அவங்க எவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா? ஜாலியா இருந்தது. அப்புறம் என் கையாலேயே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க பேச்சுதான் நல்லா பேசுவீங்கன்னு நினைச்சோம், ஆனா நீங்க இவ்ளோ நல்லா சமைப்பீங்கன்னு இப்பதான் தெரியுதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் பக்கத்துல உட்கார வச்சு அவங்க லைஃப்ல நடந்ததையெல்லாம் பேசினாங்க. நான் சொன்ன வார்த்தையாலதான் அவங்க வாழ்க்கையே மாறிச்சான். அப்புறம் இப்பதாமா சந்தோஷமா இருக்கு. எங்க நான் பண்ண தப்பால நீங்க நிரந்தரமா மனசை விட்டுருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் பவிதாமா காரணம். அவளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் பவிதான் குட்டி. பவியாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவதான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கா. பவிக்கு தான் தேங்க்ஸ். கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு இருந்தப்ப அவர் திடீர்னு காணாம போயிட்டாரு. இங்க பாருங்க, அவர் தான் இவரு. இவரை காணோன்னு மொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் தான் எங்களோட ஃபேமிலி மெம்பர். அவருக்காக நாங்க ஃபேமிலி ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கோம் சார். அவர் மிஸ்ஸிங் ஆயிட்டாரு. அவர் வந்தாதான் குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சோ அதுக்காக கொஞ்சம் போஸ்டர்ஸ் என் கையில இருக்கு. நீங்க வந்து சிட்டிஸ்ல எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கிரௌடடான ஏரியால எல்லாம் உங்களால ஒட்ட முடியுமா? அதெல்லாம் ஒட்டிடலாம் சார். ஒரு போஸ்டர் ஒட்டுறதுக்கு 20 ரூபாய்க்கு மேல ஆகும். முக்கியமான இடமெல்லாம் நாங்க ஒண்ணு விடாம ஒட்டிடுறோம். கொஞ்சம் மேல பார்த்து போட்டு கொடுங்க சார். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்து பண்ணிக்கிறேன். ஆனா சின்சியரா இதை கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் ஒட்டணும் சார். ஓகே சார். இந்தாங்க, இது ஃபுல்லா அவர் போஸ்டர் தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒட்டிருங்க. முக்கியமான இடத்துல மறக்காம. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். எல்லார் கண்ணிலையும் படணும். தயவு செய்து மறக்காம எல்லா இடத்துலயும் ஒட்டிருங்க சார், ப்ளீஸ் சார். எங்க மொத்த குடும்பமும் இதை நம்பிதான் சார் இருக்கு. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா இடத்துலயும் ஒட்டிருங்க சார். டேய், இந்த போஸ்டர் அப்படி நாராயணனை கூட்டு போய் முக்கியமான இடத்துல எல்லாம் ஒண்ணு விடாம ஒட்டிரு. என்ன சரியா சார்? எல்லா இடத்துலயும் ஒட்டிருங்க சார். ஓகே சார், நாங்க மறந்துடாதீங்க சார். ஏய், சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிருங்கடா. பாத்து போடா. அது உங்க குழந்தை தான் சார். அவனுக்கு குழந்தை இல்லாத ஒரு ஆஸ்திரேலியன் தம்பதிக்காக தத்து கொடுத்தேன். யார் குழந்தைய யாரா தத்து கொடுத்தது?
குழந்தைய நான் தான் தண்ணியில போட்டேன். நீ நல்லாவே இருக்க மாட்டே. நீ நல்லாவே இருக்க மாட்டே. நீ நாசமா போயிடுவ. குழந்தை இறந்த டிப்ரெஷன்ல இருந்து அம்மா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு வர்றாங்க. ஆனா ஹரிசார் மேல இருக்கிற கோவம் மட்டும் அப்படியே இருக்கு. குழந்தை சாவுக்கு ஹரிசார் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா அவரை ஏத்துப்பாங்க. அவங்க கிட்ட நடந்த உண்மையை சொல்ல இதுதான் சரியான நேரம். என்னால அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்க முடியல. குற்ற உணர்ச்சி என்ன தினம் தினம் கொல்லுது. உண்மை தெரிஞ்சதும் அம்மா என் மேல கோவப்படுவாங்க, ஏன் வெறுக்க கூட செய்வாங்க. ஆனா கண்டிப்பா பவிக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. பவிக்கு தெரிஞ்சா அவ என்னை விட்டு போயிடுவான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கண்டிப்பா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அம்மாவையும் ஹரிசாரையும் சேர்த்து வைக்கணும்னா கண்டிப்பா இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். பவி வீட்டுல இருக்கா. அவளை எப்படியாவது வெளியில அனுப்பிட்டு அம்மா கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.